இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், காலம் என்பது ஒரு வாளை போன்றது. அதை நீங்கள் விஷயத்திலே பயன்படுத்தாவிட்டால் அது உங்களை வீணாக வெட்டிவிடும் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் அமல்கள் என்பது அல்லாஹ்வினுடைய திக்ரோடும், குர்ஆனையோடும், தௌபாவையோடும், தக்வாவோடும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுன்னாவோடும், அக்கீதாவோடும் நம் சரியான முறையிலே வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆனால் நாம் எல்லாம் அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டவர்களாக இன்றையத்தை நீங்கள் வீணாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் மிக மிக சரியான கூற்றாக இருக்கின்றது. எப்படி வாழவும் தெரியவில்லை, எப்படி அந்த வாழ்க்கையை சிறப்பாக்கி கொண்டு நம்மளுடைய அடுத்த வாழ்க்கைக்கு வெற்றி பெறுவது என்பதையும் முஸ்லிம்கள் மறந்தவர்களாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வெளிப்படையாக பொருளாதாரத்திற்காக மட்டுமே வாழக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் கைசேதம் அடைந்தவர்களாக நிற்க வேண்டாம் என்பதை தான் மார்க்கம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. வந்தக்கூடிய நோக்கம் என்பது நர் அமல்களை கொண்டு உங்களுடைய சக்கராத்து நிலைமையும், நாளை கபரினுடைய வாழ்க்கையும், நாளை மறுமையினுடைய வாழ்க்கையும் சிறப்பாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா உங்களுக்கு காலத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த காலத்தை நற்செயல்களாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முஸ்லிம்களே. நீங்கள் வீணடித்தீர்கள் என்றால் நீங்கள் தான் வீணடிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதை அல்லாஹும் ரசூலும் மார்க்கம் தெளிவுபடுத்துகின்றது.